உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இருக்கு. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தான் துவைக்க சொன்ன நாய அடிச்சு தோவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே. உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்ல உனக்கு. என்ன சலிச்சுக்கிறேன்? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. ஏய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடனாலைங்க அப்படிங்கிறீங்க. அப்படியேங்கிற தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி, ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரின்னு தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசரமா இருக்க. செத்த பிறகு சுடுகாடு தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல, விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான், இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியே வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய், அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற அண்ணா. அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய், அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை அட்வான்ஸ். டேய், ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா குடேடா ஐடியாவை. விஸ்கோந்து நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா, நீ வேற என்ன ஐடியா வாங்க. அண்ணா வேணாம்ப்பா. அண்ணா ஐடியா வேற அண்ணே, நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா?
ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவனை நான் படுக்க போட்டு அவன் கையில சொல்லி வை. அமைதி அமைதி அந்த ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. செருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், செருப்பு கிளிய அடிப்பேன். தச்சிருங்களேன்னு யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டான். பிறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி. யோ, என்னையாது பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா நீ சொல்லத்தானே வந்தேன். சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட் போட்டா வேஷமா? எங்க ஆங்காங்ல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? எஸ், ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பார்க்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா ஒரே ஜலவந்திரி. ஜலவந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? யோ, அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ, பாட்லோஸ்திரி. என்னய்யா பாட்லோஸ்திரி பிளாஸ்திரி மேஸ்திரின்னு? அத நான் தரேன். ஏய், ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா. கலக்கோஸ்திரி. அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன். காய்ச்சின இடத்திலே உட்கார்ந்து. Cheers, huh? யா. Because Hong Kong, huh? Yes. Hey. எப்படி? அதுல கையை விட்டு ஆட்டினா தண்ணி வருது, அதுல வரல, இதுல வரல. வரவே வராது. வராதா? நாட்டாமே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி? தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே. ஏண்டா அரபீச மீச, என்னங்க? எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? பைராஜா வயல ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே. எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். போடா. ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரபீச மீச. போடு. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காடை கவுதாரி ஒண்ணுங்கானா? ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர்ஸ்டா வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கா? வாத்தே என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு. சமத்தியா வாங்கிட்டீங்க. நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா. என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. ம். கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். ம். ம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே, வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. தாலின்னு சொல்லி பொம்பளைங்க கழுத்துல சுருக்கு போடுற பாவிங்க இருக்கிற வரைக்கும் பொம்பளை ரவுடியா இருந்த தாயா பொழப்பு நடத்த முடியும். சிங்கப்பூர்ல நடத்தின கதைய தமிழ்நாட்டிலேயே நடத்தி காட்டலாம்னு நினைக்காதே. நல்ல நினைப்புல வச்சுக்க. வாடா காஜா. என்ன கார் நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஏன் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கான், வர 2-3 நாள் ஆகும். அதனால கார் நீ எடுத்துட்டு சுத்துறியா? சுத்து, டயர் வரைக்கும் சுத்து. ஆமா, இது என்ன இடுப்புல தொங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேரு வாக்மேன் இல்ல, வாக் உமன். கரெக்ட். ஹாங்காங்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு லட்சணமா அலைவாங்க. அவளுக்கு சொல்லு, புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு அவ லட்சணமா இருக்கிறான். இனிமே 2 பேருமே அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு அலையும் அலையுங்க. கோ கோடி.
ஏய், சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து என்ன சீண்டி பாக்குற, இது நல்லா இல்ல. சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சா அவனுக்கு? இந்த நாட்டை பிடிச்ச சுட்டாலதானே சிங்கப்பூர்ல நீ என்ன சுட்ட? கட்டின பொண்டாட்டி கண்ணதை வச்சுக்கிட்டு கண்டவகிட்ட போனேன். அத நான் கேட்டதுக்கு இந்த சுருட்டாலையே என் உடம்பு பூராவும் சுட்டியே, அதை நான் மறக்கலைன்னு உனக்கு புரிய வைக்கத்தான் உன் கடையிலேயே நான் சுருட்டு வாங்க. என்ன கட்டின துணியோட நடு ரோட்ல விரட்டினேன். ஆனா நான் கணக்கலையா, உன் பின்னாலேயே கப்பல் ஏறி வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் அசிங்கமா பேசுன உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏத்திருவேன். ஜாக்கிரதை. என்னடி மிரட்டுற? பாத்தியா, 17 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா செலவுல நீ எனக்கு கட்டின தாலி, என் பத்தினி தரத்துல என்ன குறை கண்ட? 37 வயசாகிய கன்னியா காகம் இல்லாம தாயா வாழ்ந்துட்டு இருக்க. நாக்கால என்ன சுடாதே, நெருப்பா மாறி நான் உன்னை சுட்டுடுவேன். பெரிய கண்ணகி ஊர்மேவா என்ன சொன்ன? என்னாச்சு? ஒரு குழவி கொட்டிருச்சு. நீ போடா. நெத்தியில குழவி, நெத்தியிலையா சூடு வச்சுட்டு போற? இருடி, என் நெத்தி கண்ணை திறந்து காட்டுறேன். எல்லாம் அந்த பிரபு பைய கொடுக்கிற தைரியம். சுருட்டாலையா சூடு வச்சுட்டு போற? இருடி, உங்க எல்லாத்தையும் எங்க எப்ப சூடு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி.